வணக்கம் நண்பர்களே, இந்த பஞ்சபட்சி ஆப்பை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே பஞ்சபட்சி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பயன்படுத்தும் முறையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பஞ்சபட்சி பிடிஎஃப்பை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த ஆப் வடிவத்தில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த பஞ்சபட்சி ஆப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அது டூ யூ வாண்ட் இன்ஸ்டால் திஸ் ஆப்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடையாது. இது உங்களுக்கென தனித்துவமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆப்பு உங்களுக்கு மட்டுங்கிறதுனால அது இந்த கண்டிஷனை கேட்கும். ஆப் ஸ்கேன் ரெக்கமெண்டட்னு கேட்கும். அதில் மோர் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல இன்ஸ்டால் வித்தவுட் ஸ்கேனிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேனிங் இல்லாமல் உங்களுடைய ஆப்பு இன்ஸ்டால் ஆகும். இப்போ என்னுடைய இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ ஏற்கனவே பிடிஎஃப்பை நீங்கள் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே இதுதான் இப்போ நம்ம ஆப் வடிவத்தில் பார்க்குறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஞ்சபட்சி ஆப்பை பயன்படுத்தும் போது இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடு டாப்பில் 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் சூரிய உதயத்தை பார்த்துக்கலாம். நம்ம பஞ்சபட்சி பயன்படுத்தும் போது சூரிய உதயம் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சூரிய உதயத்தை அடிப்படையாக வச்சு தான் அன்றைய நாள் 6 மணிக்கு சூரிய உதயத்தோட சார்ட்டு இந்த சார்ட்டில் இருக்கும். இந்த சூரிய உதயம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய ஊருக்கான அந்த பஞ்சபட்சி நேரங்களை மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சூரிய உதயத்தை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. சென்னையில் உங்களோட சூரிய உதயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. சூரிய உதயம் சென்னைன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அன்றைய நாளுடைய இப்போ நான் 9ஆம் தேதி நான் சூரிய உதயம் செக் பண்ணுறேன். சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் அதில் காமிக்கும். இந்த சூரிய உதயத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த பஞ்சபட்சி சார்ட்டில் சூரிய உதயம் சராசரியாக 6 மணிக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் பக்கத்துக்கு வந்துடலாம். உங்களோட மெனு பார் வேணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 கோடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெனு பார் கிடைக்கும். மெனு பாரில் சூரிய உதயமும் தெரியும், சந்திராஷ்டமும் தெரியும், பஞ்சபட்சி விளக்க வீடியோ அதில் இணைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டவுட்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் சூரிய உதயத்தை பயன்படுத்தி சூரிய உதயம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருவண்ணாமலையில் இருக்கீங்க. நீங்கள் திருவண்ணாமலைன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் திருவண்ணாமலைன்னு வந்துடும். அப்போ திருவண்ணாமலையுடைய சூரிய உதயத்தை கிளிக் பண்ணுறீங்க. சூரிய உதயம் நேரத்தை பார்த்தீங்கன்னா 5:53 சூரிய உதயம். சூரிய அஸ்தமனம் 6:44. ஊருக்கு ஊர் சூரிய உதயம் மாறுபடும். இப்போ நீங்கள் அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க தெரியக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சூரிய உதயத்தை 5:53 தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பஞ்சபட்சி அட்டவணை இருக்கக்கூடிய பிடிஎஃப் பக்கத்துக்கு போயிடும். அப்போ பிடிஎஃப் பக்கத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த கையால் அப்படியே ஸ்க்ரோல் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பக்கம் நமக்கு தெரியும். இப்போ எழுத்துக்கள் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த கையை சென்டரில் 2 விரலை வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகிடும். நம்ம எந்த இடத்த வேணாலும் ஜூம் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பாரதிதாசன் அப்படிங்கிறவங்களுக்கு கணிக்கப்பட்ட இந்த பிடிஎஃப்பை ஆப் வடிவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மகம், ஜென்ம பட்சம் சுக்ல பட்சத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய நட்சத்திர பட்சி ஆந்தை. இந்த ஆந்தைக்கான டீட்டெயிலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இது நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் படிச்சிருக்கலாம். ஏற்கனவே இந்த வீடியோ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பஞ்சபட்சி விளக்க வீடியோ இருக்குது. இந்த மெனு பார்லேயும் நான் கொடுத்துருக்கேன். பஞ்சபட்சி வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த பஞ்சபட்சி விவரங்களை படித்ததுக்கப்புறம் அடுத்ததாக அந்த பஞ்சபட்சிக்கு உண்டான சுக்லபட்சத்திற்கு என்ன, கிருஷ்ணபட்சத்துக்கு என்ன அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். பகல் நேரம், இரவு நேரம், இந்த விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இது மாதிரி ஜூம் பண்ணி அந்த உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை பார்த்துக்கலாம். அந்த வசதி இதில் இருக்குது. அடுத்த பக்கத்துக்கு போகணுன்னா அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா கோடு போல், நீங்கள் இதிலேயே டைப் பண்ணி ஒரு பக்கத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். இந்த வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிடிஎஃப் ஃபைலு நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்லேயே இருக்கிறதுனால நீங்கள் சூரிய உதயம் பார்த்துக்கலாம். அந்த சூரிய உதயத்தை பயன்படுத்தி அந்த ஆப்பை ஈஸியாக நீங்கள் பயன்படுத்துறது எளிமையானது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லி பார்க்குறேன். ஏற்கனவே சூரிய உதயத்தை நம்ம பார்த்துட்டோம். சூரிய உதயத்துக்கு உண்டான அந்த அட்டவணை எப்படி சார் பார்க்குறது பாருங்கள். இப்போ அந்த அட்டவணையை மறுபடியும் நான் முதல் பக்கத்தில் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. முதல் பக்கம், 2வது பக்கம் விளக்கம் கொடுத்துருக்கோம். 3வது பக்கம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சத்துக்கு உண்டான மரண நாட்கள், ஆட்சி நாட்கள், இந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது இதுதான்
முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே பாருங்கள், சூரிய உதயம் சராசரியாக 6 மணி கொடுக்கப்பட்டிருக்கும். 6 மணிலேருந்து 8:24 வரலையும் ஆந்தை, அந்த பஞ்சபட்சி, இந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட இந்த பட்சியினுடைய பறவை ஆந்தை எந்த இடத்துல இருக்குது? நடையில் இருக்குது. அப்போ நடையில் இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இருந்தாலும் உட்பிரிவாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நன்றாக இருக்குது. ஒரு 60 நிமிடம் 60 புள்ளி கிடச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நன்றுங்கிற மாதிரி காட்டுது. அப்போ இது மாதிரி உள்ள நேரங்களில் நம்ம சூரிய உதயத்தை பயன்படுத்தி சூரிய உதயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சார்ட்டை பயன்படுத்துறது எளிமையாக இருக்கும். இந்த ஆப்லேயே இந்த பிடிஎஃப் இருக்கிறதுனால அது சீக்கிரம் டெலீட் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆப் வடிவத்தில் பிடிஎஃப் இருக்கிறதுனால பிடிஎஃப் பார்த்துக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தெரியணும். சில நேரங்களில் பஞ்சபட்சி பார்க்கும்போது சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு என்னது வாடிக்கையாளருக்கு நான் சொல்லியிருக்கேன், அன்றைக்கி மட்டும் அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்றைக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பில் மெனு பாரை கிளிக் பண்ணிங்கன்னா சந்திராஷ்டமத்தில் ராசியை தேர்ந்தெடுங்க. உங்கள் ராசி கடக ராசியாக இருக்குன்னு வச்சிங்க. கடக ராசி, பூச நட்சத்திரம், சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கீழே இருக்கிறவுடைய வருஷத்தை மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2025 இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஜூலை போயிட்டுருக்கு. ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா 14/7/2025 14ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைக்கி மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது. 14, 15 தவிர்ப்பது நல்லது. முதல் நாளுடைய நட்சத்திரம் மறுநாள் தொடர்ச்சியாக இருக்குங்கிறதுனால சந்திராஷ்டமம் அன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நட்சத்திரம் முழுசாக இருக்கும். மீதி 2 நட்சத்திரங்கள் உடலற்ற காலற்ற நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம முதல் நாளும் மறுநாளும் தவிர்ப்பது நல்லது. அந்த விவரங்களை சந்திராஷ்டமம் பயன்படுத்தி இதை பார்த்துக்கலாம். இந்த ஆப்புடைய பிரத்யோகமே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஞ்சபட்சி ஆப்பில் உங்களுடைய பஞ்சபட்சிக்கான ரிப்போர்ட் பிடிஎஃப்பில் இருக்கிறது. நீங்கள் இந்த பிடிஎஃப் இன்பில்ட்டாக இது உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். டெலீட் ஆகாது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப குறைவான கொள்ளளவு தான். சிலருக்கு திடீரென பிடிஎஃப் ஒர்க் ஆகாது, பிடிஎஃப் டெலீட் ஆகிருக்கும். அது மாதிரி நேரங்களில் இந்த ஆப் வடிவத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சூரிய உதயம் பயன்படுத்திக்கலாம், சந்திராஷ்டம தேதியும் பயன்படுத்திக்கலாம். திடீர்னு இந்த பஞ்சபட்சி பயன்படுத்துறதுல உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் அந்த 3வதுல பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபட்சி வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பஞ்சபட்சி வீடியோ லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபட்சி வீடியோவும் ஓடும் உங்களுக்கு. அதில் சவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பஞ்சபட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த ஆப்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதிலே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதற்கு இந்த ஆப்பு உங்களுக்கு பயன்படும். அப்போ இந்த ஆப்பில் சூரிய உதயம், சந்திராஷ்டமம், பஞ்சபட்சியான வீடியோவும் இன்பில்ட்டாக இருக்குது. இது பிடிஎஃப் வடிவில் கொடுக்கறதுனால நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அனைத்து சேவைகளும் வேணும் அப்படின்னா இந்த அனைத்து சேவையும் கிளிக் பண்ணுங்கள். உடனே வாட்ஸ்அப் லிங்கு கிடைக்கும். வாட்ஸ்அப் லிங்கில் உங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாருங்கள், பஞ்சபட்சி தேவையாக இருந்தால் இந்த பஞ்சபட்சி தேவைங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த வாட்ஸ்அப்பில் 2 லிங்கு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பஞ்சபட்சி உங்களுக்கு தேவையாக இருந்தால் உடனே எங்களுக்கு லிங்கு கிடச்சிரும். அதில் உங்களை தொடர்பு கொள்வோம், ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஜோதிட ரிப்போர்ட்டு. எங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு எதாவது ரிப்போர்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜோதிட ரிப்போர்ட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கான லிங்க் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ரெடிமேடாக பயன்படுத்திக்கலாம். நிறைய ஜோதிட ரிப்போர்ட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். மேலும் எங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா துல்லியமாக 12 கட்டங்களுக்கு உண்டான பலன் வாடிக்கையாளர் மிகவும் திருப்தி அடையக்கூடிய நிலையில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாதகத்தை பார்க்கணும், தொழிலில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது வாங்க முழுமையாக ஜாதகத்தை பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பு அதில் இருக்குது. இந்த பஞ்சபட்சி ஆப் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பஞ்சபட்சி ஆப்புடைய விலை 500 ரூபீஸ், 500 ரூபா. நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆப் வடிவத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆப்பு டெலீட் ஆனால் கூட அன்இன்ஸ்டால் பிரச்சனை இருந்தால் கூட மீண்டும் இந்த ஆப்பு பெறக்கூடிய வசதி. அதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை செலுத்தினா போதும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.